பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 2ஆம் திருமொழியில் 2ஆம் பாசுரம். முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தாற்போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கண்ணனோட பாதத்தை பார்த்தார் இல்லையா பெரியாழ்வார் யசோதே, ஆகா இந்த பாதமே இவ்வளவு அழகா இருக்கே, விரல்கள் இன்னும் எவ்வளவு அழகா இருக்குமோ, அதை பார்க்கலாம் போல இருக்கேன்னு மனசுல அப்படி நினைச்சுட்டாராம். உடனே கண்ணன் என்ன பண்ணார், தன் வாயிலேருந்து இந்த விரலை எடுத்துட்டு தன் திருவடியில் இருக்க விரல்கள் எல்லாம் பெரியாழ்வார் யசோதைக்கு காமிக்கிறாராம். அது பார்த்த உடனே எப்படி இருந்த அந்த விரல்கள், அதுதான் வர்ணிக்கிற இந்த பாசுரத்தில். விரல்கள் அழகுக்கு பல்லாண்டு பாடணுமா, அப்படி இருந்துதான் விரல்கள். ஒன்னொன்று எப்படி இருந்தது, முத்து வைரம் மாணிக்கம் கோமேதகம் மரகதம் பவழம் வைடூரியம் புஷ்பராகம் இந்திரநீலம் எல்லாம் நவரத்தினம் பதிச்ச மாதிரி இருக்கான். அதோட நல்ல தங்கமும் ஆக 10 விரலோடு அடுத்தடுத்து அந்த ஒன்னொன்றும் அப்படியே பதிச்சு பதிச்சு பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சேர்ந்தாற் போல் அழகாக இருக்கான் அந்த திருப்பாதத்தில் உள்ள விரல்கள். ஆனால் அது பகவானோட திருமேனி என்னது, உலகிலுக்கு அப்பாற்பட்டது இல்லையா, சுத்த தத்துவமயமானது, பஞ்ச உபனிஷத்துக்களால் ஆனது. அப்படிப்பட்ட திருமேனியில் உள்ள விரல்கள் ஒன்னொன்றும் அப்படியே நவரத்னம் பதிச்சா மாதிரி இருக்கான். அது எப்படி இருக்கான், பிரிக்கவே முடியாதான். திருமேனிக்கு அவ்வளோ நன்னா பொருத்தமாக இருக்கான். அதை பார்த்துட்டு தன்னோட ஆட்சிமார்கள் எல்லாம் கூப்பிட்றார் பெரியாழ்வார் சோதரி, வாங்கோ வந்து பாருங்கோ எவ்வளோ அழகாக இருக்குது, பல்லாண்டு பாட வேண்டாமா. அந்த ஒளியெல்லாம் இந்த மூஞ்சில் அப்படியே பிரகாசிக்கிறதான், ஒளிமிக்க நெற்றி உடையவர்களே அப்படிங்கிறார். இந்த பகவானோட கால் விரல்களில் உள்ள அந்த நவரத்தனமும் ஒளி இவா மேலே பட்டு அது அப்படியே ஒளிமிக்க நெற்றியாக தெரியறதான். அப்படிப்பட்டவர்களே இந்த விரல்களுக்கு பல்லாண்டு பாடுங்கள், எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கோ, திருஷ்டி வராமல் இருக்கணும் அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை இந்த பாசுரத்தை சொல்கிறார்.